சிறந்த ஆடிட்டராக தனது வாழ்க்கையை தொடங்கி பின்னர் தீவிரவாத பாதைக்கு திரும்பி தற்போது தனது 54வது பிறந்தநாள் அன்று தூக்கிலிடப்பட்ட நிலைக்கு சென்றுள்ளார் யாக்கூப் மேமன். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். யாக்கூப் மேமன் சற்று முன்பு அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 11 மணி அளவில் மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ் அறிக்கை வாயிலாக இதனை அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இருந்தாலும் கூட யாக்கூப் மேமன் குற்றவாளி, இன்னொரு பக்கம் குற்றமற்றவர் என்றும் கூட பேச்சுகள் நிலவிக் கொண்டிருக்கின்றன. என்னென்ன காரணங்களை வைத்து அவர் குற்றவாளி என்று கூறப்படுகிறது மதியழகன்? யாக்கூப் மேமனை பொறுத்த வரைக்கும் 1993ஆம் ஆண்டு குண்டுவெடிப்பு வழக்கில் முக்கியமாக 3 பேர் மீது தான் குற்றம் சாட்டப்பட்டது. யார் என்றால் மும்பை நிழல் உலகதாத தாவூத் இப்ராஹிம் மற்றும் அவரது கூட்டாளிகளான சோட்டா ஷாகில் மற்றும் டைகர் மேமன் ஆகிய 3 பேர் மட்டும்தான் முதலில் குற்றம் சாட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து தான் அந்த குற்றம் சாட்டப்பட்ட மூவரில் ஒருவரான டைகர் மேமனின் சகோதரர் தான் யாக்கூப் மேமன் ஆவார். இதைத் தொடர்ந்து அவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் மீதும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டார்கள். அந்த கைது செய்யப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட சுமார் 100 பேர் தண்டனை விதிக்கப்பட்டது. அவர்கள் அனைவருக்குமே அவர்கள் மீதான என்ன விதமான குற்றச்சாட்டு கூறப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் அவர்கள் ஒருவருக்குமே தண்டனை வழங்கப்பட்டது. அந்த வகையில் யாக்கூப் மேமனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. யாக்கூப் மேமன் மீதான இந்த 1993ஆம் ஆண்டு மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் யாக்கூப் மேமன் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு என்றால் இந்த சதி செயலுக்கு உதவி செய்தது, அது மட்டுமல்லாமல் நிதி உதவி செய்தார் போன்ற குற்றச்சாட்டுகள் மட்டுமே யாக்கூப் மேமன் மீது வைக்கப்பட்டு அதற்கு சிறப்பு தடா நீதிமன்றமும் இந்த தண்டனை விதித்திருந்தது. இதில் 2 விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன. ஒன்று என்றால் ரா பிரிவின் முன்னாள் தலைவர் அவர் என்ன கூறுகிறார் என்றால் யாக்கூப் மேமன் அவர் தானாக நேபாள தலைநகர் காத்மண்டுவில் அவர் தானாக சரணடைந்தார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஆனால் சிபிஐ தரப்பில் என்ன சொல்கிறார் என்றால் அவர் டெல்லியில் வைத்து நாங்கள் கைது செய்தோம் என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இவர் யாக்கூப் மேமனை தூக்கு தண்டனை விதிப்பதற்கு எதிர்ப்பாளர்களாக அவர்களின் கருத்து என்னவாக நிலவுகிறது என்றால் யாக்கூப் மேமன் தானாக சரணடைந்தார், ஒரு சரணடைந்த ஒருவரை தூக்கிலிடுவது சரியாக இருக்காது என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட அவர் ஒரு ஆயுள் தண்டனையை அனுபவித்து விட்டார். ஒரே வழக்கிற்காக ஆயுள் தண்டனை மற்றும் தூக்கு தண்டனை என 2 விதமான தண்டனை நிறைவேற்றக்கூடாது என சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகள் தூக்கு தண்டனை ரத்து செய்துவிட்ட நிலையில் இந்தியா இன்னும் தூக்கு தண்டனை நிறைவேற்றும் பட்சத்தில் அது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது என தெரிவிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் யாக்கூப் மேமனை பொறுத்த வரைக்கும் அவர் மனப்பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் என மருத்துவர்கள் சான்று அளித்துள்ளதாகவும், எனவே இதன்படி இந்திய சட்டத்தின்படி ஒருவர் முழு உடல் தகுதியுடன் இருந்தால் மட்டுமே அவர் தூக்கிலிடப்பட வேண்டும் என்பது ஒரு இந்திய சட்டத்தின் விதியாக இருக்கிறது. அதன்படி யாக்கூப் மேமன் மனப்பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் சான்றளித்திருக்கிற வேளையில் யாக்கூப் மேமனை தூக்கிலிடுவது சரியாக இருக்காது என்பதும் ஒரு தரப்பினர் கருதாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களுக்கும் சரி, அரசியல் கட்சி தலைவர்களும் சரி யாக்கூப் மேமனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கக்கூடாது என்ற கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை 7 மணி அளவில் யாக்கூப் மேமன் தூக்கிலிடப்படுவார் என தெரிவிக்கணும். ஆனால் அதற்கு முன்பாகவே யாக்கூப் மேமன் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பாக யாக்கூப் மேமனின் குடும்பத்தினருக்கு கூட இது தொடர்பான தகவல் சொல்லப்பட்டிருப்பது கூட என்னவென்றால் அவர் 6:30 மணியிலிருந்து 7 மணி முதல் அவர் தூக்கிலிடப்படுவார் என அவர் குடும்பத்தினரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்ததாகவும் நமக்கு ஏற்கனவே ஒரு தகவல்கள் வெளியாகி இருந்தது. வசந்த், மதியழகன், இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில், இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஏற்கனவே யாக்கூப் மேமன் குற்றவாளிதான் என்று ஒரு முகாந்திரம் ஏற்பட்ட பொழுது உறுதி செய்யப்பட்ட பிறகு 30ஆம் தேதி தூக்கு என்றும் கூட ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தருணத்தில் நேற்று இரவு நேரங்களில் யாக்கூப் மேமனுக்கு மறுபடியும் தடையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் கூட, இந்த தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கூட ஒரு பேச்சு நிலவியது. அதைத் தொடர்ந்து விடிய விசாரணையும் நடைபெற்று இறுதியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கருணை மனுவையும் ஜனாதிபதி நிராகரித்திருக்கிறார். ஏன் இந்த இறுதி தருணத்தில் இப்படி ஒரு விவகாரம் எழ வேண்டும் இந்த ஒரு வழக்கை பொறுத்தவரையில்? இதை பொறுத்த வரைக்கும் 1994ஆம் ஆண்டு யாக்கூப் மேமன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவரது மீதான விசாரணை சிறப்பு தடா நீதிமன்றத்தில் அமைக்கப்பட்டு அதில் நடைபெற்று வந்தது. 2007ஆம் ஆண்டு யாக்கூப் மேமனுக்கு தூக்கு தண்டனை விதித்து சிறப்பு தடா நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து அவர் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை எதிர்த்து ஒரு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்கிறார். இந்த மேல்முறையீடு மனு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று 2014ஆம் ஆண்டு அந்த மனுவை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி, அது என்னவென்றால் சிறப்பு தடா நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு சரியானதான் என்று அந்த தீர்ப்பை
ஆதரித்து அந்த தீர்ப்பை ஒத்து ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வெளியிடுகிறது. அதைத் தொடர்ந்து யாகூப் மேமன் குடியரசுத் தலைவரிடம் கருணை மனுவை தாக்கல் செய்கிறார். அதுவும் நிராகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை யாகூப் மேமன் தாக்கல் செய்கிறார். அதுவும் கடந்த 21ஆம் தேதி நிராகரிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து யாகூப் மேமனுக்கான சட்ட வழிகள் அனைத்தும் முடிந்துவிட்டதாக கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து யாகூப் மேமன் ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்கிறார். அதில் என்னவென்றால் தனக்கு அதாவது மறுசீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதில் எந்த விதமான அதாவது உரிய சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அந்த மனு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு விசாரணை வருகிறது. அப்போது அந்த 2 நீதிபதிகளில் ஒருவர் என்ன சொல்கிறார் என்றால் இவர் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நீதிபதியும், இல்லை இது உரிய நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை, எனவே இது மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் என ஒரு நீதிபதியும் கூற 2 நீதிபதிகளுமே மாறுபட்ட தீர்ப்பு தெரிவித்ததால் இந்த வழக்கு மீண்டும் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்படுகிறது. அந்த அமர்வு விசாரித்து இறுதியில் யாகூப் மேமனின் அந்த மனுவை தள்ளுபடி செய்கிறது. இதைத் தொடர்ந்து யாகூப் மேமன் தரப்பில் குடியரசுத் தலைவரிடம் மீண்டும் ஒரு கருணை மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த கருணை மனு என்னவென்றால் அதில் பல்வேறு பிரபல அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் என கையெழுத்திட்டு குடியரசுத் தலைவரிடம் ஒரு கருணை மனுவை தாக்கல் செய்தனர். அந்த கருணை மனு மீது நேற்றே பிரணாப் முகர்ஜி அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். உடனடியாக வந்த பிறகு அவர் உள்துறை அமைச்சகத்திடம் கருத்து கேட்கிறார். இது தொடர்பாக என்ன முடிவெடுக்கலாம் என்று. உள்துறை அமைச்சகமும் அவரிடம் அதாவது இந்த கருணை மனுவை நிராகரிக்க வேண்டும் என ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார். அதை ஏற்ற பிரணாப் முகர்ஜி நேற்றே யாகூப் மேமனின் கருணை மனுவை நிராகரிக்கிறார். அதைத் தொடர்ந்து யாகூப் மேமன் அனைத்து சட்ட வழிமுறைகளும் முடிந்துவிட்டது. அவர் நாளை காலை நிச்சயம் அதாவது இன்று தூக்கிலிடப்படுவார் என தகவல் உள்ளது. இதைத் தொடர்ந்தே உச்சநீதிமன்றத்தில் யாகூப் மேமன் தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் குடியரசுத் தலைவர் இவ்வளவு அவசரம் காட்டி ஒரு கருணை மனு மீது முடிவெடுக்கக்கூடாது. இது கருணை மனு மீது முடிவெடுக்க அவர் உரிய கால அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என கேட்டு யாகூப் மேமனை தூக்கிலிட 14 நாட்கள் தடை விதிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் யாகூப் மேமன் தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த மனு மீது நேற்று நள்ளிரவே விசாரணை நடத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட 2 மணி அளவில் விசாரணை தொடங்கும் என நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 3:30 மணி முதல் விடிய காலை 5 மணி வரை தீபக் மிஸ்ரா தலைமையிலான 3 பேர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணை நடத்தப்படுகிறது. இறுதியில் அந்த மனுவும் உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்தே யாகூப் மேமனுக்கு இன்று தூக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வசந்த், உங்கள் தகவல்களுக்கு நன்றி மதியழகன்.